ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்ம வண்டிக்கு ஆயில் செக் பண்ணி ஒரு 15-20 நாள் ஆயிருக்கும். அதனால் ஆயில் கொஞ்சம் செக் பண்ணிடலாம், என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என் வண்டி அசோக் லேண்ட் பாஸ் 1212 இதுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கும் கேஜி செக் பண்ணுற கேஜி. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு கேபினுக்கு பின்னாடி இந்த இதுதான் ஆயில் செக் பண்ணுற கேஜி. அதை தொடச்சிக்கலாம், தொடச்சிட்டு செக் பண்ணால் தான் நல்லா வரும். இதை பிடிச்சி நல்லா இழுத்தோம்னா அப்படியே நீட்டாக லைனாக வரும். அப்படியே ஆயில் கேஜை நல்லா தொடச்சிட்டோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கோட் வந்தால் லோ, ரெண்டாவது கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்தால் ஃபுல்லு, ரெண்டாவது புள்ளி வரைக்கும் இருக்கணும். ஃபஸ்ட்டு கோடு லோ, ரெண்டாவது கோடு ஐ. அதை உள்ளே விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். நல்லா உள்ளே விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். நல்லா வேஸ்ட் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு செக் பண்ணால் தான் நல்லா க்ளீனாக எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு தெரியும். வண்டி மேக்ஸிமம் நல்லா ஒரு 5 ஹவர் 4 ஹவர் நின்றாப்பான்னு செக் பண்ண நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நைட்டு நிறுத்திட்டு காலையில் நல்லா சதனமாக இருக்கிற இடத்துல நிறுத்திடுங்க. நைட்டு காலையில் தூங்கி வந்துச்சு செக் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக வரும். இப்போ எடுத்து பார்ப்போம், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆயில் ஒரு 2 லிட்டர் கம்மியாக தான் இருக்குது. அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லோவில் தான் இருக்குது. செகண்ட் கோடி வரைக்கும் இருக்கணும், ஒன்றரை தான் இருக்கணும். ஒரு 2 லிட்டர் ஆயில் கம்மியாக இருக்குது. போகும்போது லோடு ஏற்றின்னு 2 லிட்டரை ஊற்றிக்கிட்டு போயிடுவோம். மறுபடியும் அவள் தான் கேஜை அதிலே துத்தி நல்லா அமுத்தி விடணும். நல்லா கேஜை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக விடக்கூடாது. இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா உள்ளே போகணும். அந்தளவுக்கு நல்லா அழுத்தி விடணும். அவ்வளோதான், நல்லா அமுத்திட்டிங்கன்னா நல்லா லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் ஆயில் இந்த வழியாகவும் லீக்கேஜ் ஆகாது. நல்லா அமுத்தி விடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் போட்டோம்னா லீக்கேஜ் வரும், இதிலே ஒழுகும். அப்புறம் ஆயில் ரன்னிங்கில் போகும்போது நல்லா அமுத்தி விட்டோம்னா ஒழுகாது.